என் பேர் சக்திவேல் மகாலிங்கம். ஆனால் கத்தார் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு திருவிழாக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். சின்ன வயசில் நீங்கள் மிஸ் பண்ண கேமை இங்கே கண்டிப்பாக நீங்கள் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் மிஸ் பண்ண கேம் எது? அது இங்கே பார்த்ததுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? ஒரு புதுமையான முன்னெடுப்பு. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இதை உருவாக்கிய இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை ரொம்ப சிம்பிளாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நான் உள்ளே என்ட்ராகி அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, நம்ம சின்ன பிள்ளையில் விளையாண்ட மாதிரி. எனக்கு பிடிச்சது தாயம், அதாவது இந்த பல்லாங்குழி, அப்புறம் பம்பரம் சுற்றுறது, கடலைக்கட்டை சுற்றுறது, இது அப்புறம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இது வர்ற இளைய தலைமுறைக்கு ஒரு முக்கிய நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் மொபைலில் மூழ்கி இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்களை அவங்களோட சுய அறிவுக்கு முன்னேற்றத்துக்கும் அவங்க நல்லா வளர்கிறதுக்கும் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு முன்னெடுப்பு. ஆகவே இதில் ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி காலை பொழுதே ரொம்ப அழகான ஒரு காலை பொழுதாக இருந்துச்சு. ரொம்பவே பிரமாதமான ஏற்பாடு QTTS. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேமும் பார்த்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொன்றையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து டயர் ஓட்டினோம், பம்பரம் விட்டோம், கோழிக்குண்டு விளையாண்டோம், கொக்கோ விளையாண்டோம், இன்னும் என்னென்னமோ இருக்குது. அதாவது இன்றைக்கி ஏதோ ஒரு திருவிழாக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு மனநிலை. அப்படியே நம்ம ஊரில் ஒரு திருவிழானா, ஊர் திருவிழானா எப்படி ஒரு ஜாலியாக இருப்போம், சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரே உற்சாகமான ஒரு மனநிலையில் இருப்போம்ல, அதே மாதிரி அந்த திருவிழாக்கள் எல்லாம் இத்தனை விளையாட்டுகள் இருக்குமா, இது இப்படி பங்கேற்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். நல்ல சாப்பாடு, எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. இன்றைக்கி இதுக்கு மேலே இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட மனநிலை. நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அப்படி உங்களுக்கு இங்கே விளையாண்ட கேமில் எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு QTTSக்கு ரொம்ப என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கேமுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷல்னால் நான் சின்ன வயசில் ரொம்ப கில்லி விளையாடுவேன். கேட்டேன், நான் கில்லி இருக்கான்னு கேட்டேன். பட் இங்கே அந்த பசங்களோட நலன் கருதி வைக்கல இப்போதைக்கு. ஆனால் டயர் ஓடினேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் மூச்சு வாங்குச்சு, ஏன்னா நம்ம சின்ன வயசில் விளையாண்டது இல்லை. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. பொரி உருண்டை, பம்பர மிட்டாய் எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். சாப்பிட்றோமோ இல்லை, அதை வாங்கி கையில் வச்சுக்கணும், எல்லோரும் வச்சு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் எதிர்பார்க்குறோம் நிறைய விஷயத்தை. நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு. ஃபஸ்ட்டு வாலண்டியர்ஸ், மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய உங்கள் கையில் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தேன், நிறைய கேம் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பம்பரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பசங்களை பொண்ணுங்க அப்படிலாம் இருக்காது. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் விளையாடுவோம். அப்போ பாய்ஸ் பசங்க கூட பழகினதான் பம்பரம். ஸோ இங்கே பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பசங்களும் சேர்ந்து விளையாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எல்லா கேமும் முடிச்சிட்டோம். நாங்கள் ஃபினிஷ் பண்ணது கேமில் எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் டயர் பண்ணுறது அது எல்லாமே பண்ணோம். நான் தமிழ் செல்வியும் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன குழந்தைங்கள விட நீங்கள் தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ உங்கள் மழலை பருவத்தை திரும்ப நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததில் நாங்கள் நினைக்கிறோம், அப்படி தானே? கண்டிப்பாக 90s கிட்ஸாக பிறந்ததுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நாங்கள் தான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டோம். ஊரில் இருக்கிற வில்லேஜ் சந்தோஷமும் சரி, இங்கேயும் சரி, எல்லாமே கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். என் பசங்களுக்கு கூட்டிகிட்டு காட்டினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க, ஓ இதில் இப்படியெல்லாம் கேம் இருக்காமா, இப்படியா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாப்பா, எல்லாம் பழகிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்மளும் போய் வாங்குவோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இந்த விளையாட்டுகளை மறக்காம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த QTTS அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அக்கா வணக்கம். ஃபர்ஸ்ட் QTTS சார்பா தேங்க்யூ. யூ ஆர் திஸ் இன்க்ளிஸ்டேஷன் ஸ்பான்சர்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த விளையாட்டு திருவிழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. கண்டிப்பாக ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதே ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ கத்தாரில் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கும்போது ஓகே, பட் இங்கே அதை அப்படியே அதை இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்குற மாதிரி இங்கே பண்ணும்போது குழந்தைங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த பல்லாங்குழி, சிலம்பம் இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்க ஜென்ரேஷனில் பார்த்ததே இல்லை. ஏதோ நம்மளோட அது முடிஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. பட் இப்போது குழந்தைங்க அதை
பார்க்குறப்ப அவங்களுக்கும் புதுசாக இருக்குது, நம்மளுக்குமே கண்டிப்பாக நம்மளுக்குமே அது வந்துட்டு மெமரபுளாக இருக்குது. லைக் ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்குது, நம்மளோட சைல்டுஹுட்டை வந்துட்டு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்குது. பம்பரம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், நாங்களும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷ் இருக்குது. அண்ட் மோரோவர் இட்லி ஸ்டேஷன் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஆத்தென்டிக்கான சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் நம்ம அல் அசீசியாவில் இருக்குது. இந்த QTTS உடைய விளையாட்டு திருவிழாக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதுக்கு. இட்லி ஸ்டேஷன் ஸ்பான்சர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்னா. இந்த விளையாட்டு திருவிழா பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தேங்க்யூ வெரி மச் எங்களை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் நமக்கு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. திடீர்னு பார்த்தா பம்பர மிட்டாய்ங்கிறாங்க, தேன் மிட்டாய்ங்கிறாங்க, என்னென்னமோ புதுசாக கொண்டு வர்றாங்க. 90s கிட்டா இதை பயங்கரமாக எங்கேயோ நாஸ்டாலஜிக் ஃபீலிங் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மோர் தேன் தட் இப்போது கத்தாரில் நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கனெக்டட் ஈவெண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக விளையாண்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுறோம். குழந்தைகள்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தில் மறந்துட்டு வரைய கேம்ஸ் நம்மளாம் சின்ன வயசில் அதெல்லாம் விளையாண்டுருப்போம். பட் ஒரு 15-20 வருஷமாக கம்ப்ளீட்டாக மாறி அது விளையாடுறதே இல்லை. ஸோ அதெல்லாம் திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறதே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பம்பரமெல்லாம் நான் சின்ன வயசில் ரெகுலராக பம்பரம் விளையாடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பம்பரத்தை தொட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை கண்டிப்பாக இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம குழந்தைகளுக்கு கல்ச்சரை நம்ம டெய்லி சொல்லி கொடுக்குறதோட இப்படி ஒரு கும்பலாக எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் தெரிய வரும். அட்லீஸ்ட் தமிழ் சேனலாக ஓடிட்டுருக்கோம். இங்கே அது கூட ஓடுறது கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். சூப்பர். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம மக்கள், நம்ம குழந்தைகள் தான் மெயினாக அவங்க நம்மளோட பாரம்பரியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அவங்களுக்கு தமிழர் வரலாறு எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரணும். அதுதான். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த லீவு நாட்களில் மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சி ஃபேமிலியாக குழந்தைங்க ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விளையாட்டு திருவிழா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் மோர் ஓவர் குழந்தைங்கள்ட்ட இந்த கேம் நான் அப்பா அப்படி விளையாண்டுருக்கேட்டா, அம்மா அப்படி விளையாண்டுருக்கேட்டான்னு சொல்லி நம்மளுடைய மெமரிஸை ரிகலெக்ட் பண்ணி திரும்ப அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்து குழந்தைங்களை விளையாட வைக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் கிடைச்சுன்னு சொன்னேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் அனுபவிச்சிங்களா? கண்டிப்பாக நான் பார்க்கும்போதே குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்வோட ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்யுங்க. எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். உங்களை இந்த விளையாட்டு திருவிழாக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே இருக்கிறோம். ஸோ தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள், சின்ன வயசில் நம்ம குழந்தைங்கள்லாம் மறந்த விளையாட்டுகளை திரும்ப கொண்டு வரணும், ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், அவங்கள ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் விளையாட்டு திருவிழாவோட நோக்கம். ஸோ நீங்கள் இதில் நிறைய விளையாட்டுகள் பார்த்துருப்பீங்க. உங்கள் இளமை காலத்தில் நீங்கள் ரொம்ப விரும்பி விளையாட்ட விளையாட்டு எது? இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற விளையாட்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் விளையாடுறது இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, டயர் உருட்டி விளையாடுறது, அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருந்தோம். பரமபதம் விளையாண்டுருந்தோம். பொதுவாக பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பல்லாங்குழி நிறைய விளையாடி அந்த கவுண்டிங் டேலண்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பல்லாங்குழி, பரமபதம் விளையாடுறது, நிறைய பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயாக அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான். எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சார் இந்த விளையாட்டு திருவிழாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது போகிற ஒரு அமைப்பில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நான் பார்த்ததில்ல, எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த அமைப்பு எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். உங்கள் கருத்து சார்? நன்றி. தமிழ் விளையாட்டுகள் பாரம்பரியமான விளையாட்டுக்களை மக்கள் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக நினைவூட்டலுக்கு ஒரு முதல் முயற்சி மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இது தொடர்ந்து இருந்தால் மக்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். உண்மையிலே எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி வரும்போது நம்ம மனசுக்கு நம்ம கிராமத்தில் நம்ம சிறு வயதில் நம்ம மிஸ் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல கிடச்சிச்சுங்கிற அனுபவம் இருந்துச்சு. இவர் நமது கவிஞர் அவர் ரொம்ப கௌதம், அவர் இதை பற்றி சிறப்பாக பேசுவார். வணக்கம். பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டோம், பழசை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, இங்கே இருக்கிற விளையாட்டுகளில் நிறைய விளையாட்டுகளை நம்மளே மறந்துருக்கோம் அப்படிங்கிறது.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு முன்னெடுப்பு இங்கே கொண்டு வந்து பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி இது. உண்மையிலே குழந்தை பருவத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குது. நன்றி. பாரம்பரிய விளையாட்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டை வந்து இதை வந்து நான் பெரிய ஒரு சிறப்பாக நான் வந்து பார்க்குறேன். ரஜினி சார் சொல்ற மாதிரி இளமை திரும்புது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே எங்க ஃபீல் பண்றோம், எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. QTTS உடைய அறிமுக விழாக்கு உங்களை வரவேற்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். அண்ணா, ஒரு பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன். தமிழரோட விளையாட்டுல வீர விளையாட்டுலாம் நல்ல அண்ணன் விளையாடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ நீங்க இங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, இப்போ உங்களோட கருத்து என்ன, இந்த விளையாட்டு திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி சொல்லுங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது சரவணா சார் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழோட கல்ச்சரில் என்னென்ன ஊரில் நான் சின்ன வயசில் நடந்ததாலும் அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் யாருமே மறந்துருப்பாங்க. இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து பொம்பரம் இருக்கான்னு சொல்லி போட்டு அவர் எவ்வளவோ ஒரு 3 or 4 மாடல் பொம்பரை கொண்டு வந்து விளையாட்டு ஒரு ப்ரோக்ராமு. அதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டயர் வண்டி ஓட்டுறது, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்திருக்கோம், எல்லாம் விளையாண்டுருக்கோம், எல்லாம் அவங்களுக்கு இப்போ தெரிய வச்சுருக்கு. இது வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி செட்டி உடைக்கிற போட்டி உண்மையாகவே வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. உண்மையாகவே சூப்பர். இதுக்கு இவ்வளோ பேர் வந்து கூட்டம் வருவாங்கன்னு நம்பவே இல்லை. உண்மையாக அந்தளவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாரோட அமைப்பு தமிழ் பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம தமிழ் இப்போட பழசை விட இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பு என்ன பண்ணாலும் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸுக்காக. அது ரொம்ப சப்போர்ட்டு. அது நாங்கள் வந்து எங்களோட தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட நாங்கள் சரி எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்மாக எல்லா இடத்துல வந்து ஆறுதல் பண்ணுவோம். எங்களால் என்ன சப்போர்ட் கண்டிப்பாக நாங்களும் பண்ணுவோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு விளையாட்டு திருவிழா? எல்லா கேம்ஸும் என்ஜாய் பண்ணீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு புதுசாக கத்தாரில் ப்ரோக்ராம் பண்ணுறது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள், அதாவது 50+ அவங்க வரைக்குமே வந்து பம்பரம் விளையாடுறது, டயர் விளையாடுறது, இது எல்லாமே ரொம்ப சின்ன வயசுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம 80s விளையாடின கேம்ஸ்லாம் வந்து இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டேஸில் விளையாடினதோடு சரி ஒரு நம்ம 10th முன்னாடி, என்ன 5th முன்னாடி இப்போ விளையாடிப்போம். அது வந்து இப்போ தான் வந்து விளையாட ஆரம்பித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இந்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமே வந்து தெரியல. அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாட்டி இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாமா, இன்னொரு கேம் போகலாமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ரா. உங்கள் பேர் லதாம்ப்பா. உங்களை QTTSோட விளையாட்டு திருவிழாக்கு வரவேற்கிறோம். எப்படி இருந்துச்சுமா இந்த விளையாட்டு திருவிழா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கவே. இந்த மாதிரி ஒன்று கூடி ஒரு விளையாட்டு அரங்கம் அமைச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கத்தார் மக்களுக்கும் ஒரு அந்த பசங்களுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, தமிழரோட விளையாட்டுகள் என்னென்ன, அவங்களுக்கு வந்து அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதில் அவங்களுக்கு வந்து இப்போ சிலம்பம்னா எப்படி இருக்கும், பம்பரம் விளையாடலாம் இன்னும் அவங்களுக்குலாம் தெரியவே இல்லை. பம்பரம் இதெல்லாம் இன்னும் கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா செய்யலாம் அவங்க. அப்புறம் வந்து அந்த அம்பு எறிதல், கயிறு இழுத்தல், உரி அடித்தல், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாமே எல்லாரும் சேர்ந்து லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கூட கொக்கோ விளையாடினோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே சின்ன வயசில் விளையாடின விளையாட்டுகள் ஞாபகம் வருது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் இதை. சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. நாங்கள் வந்து பல்லாங்குழியில் நம்ம சின்ன வயசுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அதெல்லாம் நல்லா விளையாண்டோம். நாங்கள் பல்லாங்குழி இப்போ வந்து கொக்கோலாம் எனக்கு இப்போ ஸ்கூல் டைம் விளையாண்ட விளையாட்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நல்லா சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வயசுக்கு நாங்கள் விளையாடுறோங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பார்க்குற குழந்தைகளுக்கு வரும், பேரனுக்கு வரும். இப்போ டயர் இது சுத்தமாக தெரியல, வந்து பழகுனா ஓடிட்டே இருக்கான். அதனால் என்ன விளையாட்டு, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். தெரியறதுக்கு நம்ம இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்ததுலேருந்து பேரனுக்கு அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு நானே தான் ஓடி ஓடி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம மறந்து போன விளையாட்டுகள், நம்ம தமிழர்களே விளையாடுற மாதிரி இருந்தால் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே நீங்கள் பண்ணிக்கிற கத்தாரில் பண்ணிக்கிற இதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. QTTS தானே ரொம்ப சிறப்பாக பண்ணி வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
இந்த விளையாட்டு திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க? சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க, உங்க பொண்ணு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நினைக்கிறீங்கக்கா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. நான் காலையில வரும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லா விளையாட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி வந்தபோது இங்கே வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலம்பம் ஆட்டுறது, பம்பரம் சுற்றுறது, இந்த நம்ம ஊர் ஃபீல் அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆட்டம். எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கியூட்டிஸோட விளையாட்டு திருவிழாக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவேற்கிறேன். அண்ட் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப என்கேஜா இருக்கீங்க. நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிடுங்க. கியூட்டிஸோட இந்த விளையாட்டு திருவிழால நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்தர்வால் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் எப்பயுமே சொல்ல என்னோட ஏஜ் 18 + 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு. இங்கே பார்த்த பிறகு இனிமேல் என்னோட ஏஜ் 5 இயர்ஸ் + 41 இயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்து வந்தது இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து டயரு, கோழிக்குண்டு, பம்பரம், இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் விளாண்டதை இங்கே கத்தாரில் இருக்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான இதை பண்ணதில் கியூடிடிஎஸ் டீமுக்கு முதல் கண் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த கத்தார் ட்ரெடிஷ்னல் தமிழ் ஸ்போர்ட்ஸுன்றதை இவ்வளோ தூரம் எதிர்பார்த்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த டீம் ஓவரால் எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதில் மெயினாக இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்னன்னே தெரியாது. சும்மா கம்ப்யூட்டர் கேம்ஸும் இதில் இருந்தவங்க இன்றைக்கி மொபைல் ஃபோன் எதுவுமே இல்லாமல் காலையிலேருந்து இவ்வளோ தூரம் என்கேஜாக இருக்காங்க. இது ரியலி ஒரு வரவேற்கத்தக்கமான ஒரு முக்கியமான இது. தேங்க்யூப்பா. அனைவருக்கும் வணக்கம். ரா மீடியாவுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். உண்மையான அழகான ஒரு தமிழ் பேரில் ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழருடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி கத்தாரில் நடக்கிறது. இதுக்கான முன்னெடுப்பாக தமிழர்கள் இவ்வளோ பேர் ஒன்று கூடி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கத்தாரில், அதாவது வெளிநாட்டில் கடல் கடந்து இருக்கிறோமா இல்லை தாய்மண்ணில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு உணர்வு இருந்தது. காலம்பரை 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடைவேளை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மிக பெருமையான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறேன், விழாவாக பார்க்குறேன் இதை நான். இந்த குழந்தைங்கள் இன்னைக்கு பம்பரம், சின்ன பிள்ளையில் விளையாண்ட டயர் வண்டி, உரியடிக்கிறது அப்படின்னு நிறையா விளையாட்டை ஞாபகப்படுத்தியிருக்கோம் நம்ம பசங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம விளையாண்ட விளையாட்டை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த டீமை, இந்த ஆர்கனைசேஷன் பண்ண எல்லாருக்கும், அதுக்காக கோஆர்டினேஷன் பண்ண எல்லாருக்கும், அதுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டு திருவிழால நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சது, இந்த கலந்துக்கிட்டதுல நீங்க பார்த்த விஷயம் என்ன? சரி, ஆக்சுவலாக என்னோட பெனிஃபிட்ஸ்ன்றதை நான் பார்க்க வரல. நான் ஆக்சுவலாக பாரம்பரிய விளையாட்டு, நிறையா விளையாட்டு நம்மளே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணம் எடுக்கணும்னா இந்த பம்பரம், கோலி, தாயப்பாஸ், இதெல்லாம் நம்ம எல்லாமே மிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம குடும்பமாக விளையாட்டு அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விளையாட்டு நம்ம குடும்பமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. நல்ல ஒரு முயற்சி சரவணன் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு முயற்சி. இன்னும் நிறையா விளையாட்டு எடுத்துகிட்டு வரணும்னு நானும் விரும்புகிறேன். எங்களோட இந்த முன்னெடுப்பில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பேர் ஹுசைன், மனிதநேய கலாச்சார பேரவையினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறேன். சார், சின்ன வயசுல நிறைய ஃபேவரட் கேம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபேவரட் கேம்ஸை பத்தி ஏதாவது ஒரு கேம் பத்தி சொல்லுங்க. அந்த கேம் இங்க இருந்துச்சா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க. உண்மையிலேயே முதல்ல வாழ்த்துக்கள், லா மீடியாவுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கத்தார் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு, அதான் ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நான் இங்கே பார்க்கும்போது நானே அசந்துட்டேன். நாங்கள்லாம் 70s பிறந்த ஆளுக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, ஒரு 40 வருஷம் 50 வருஷத்தை தாண்டி இந்த விளையாட்டை இங்கே விளையாடுறாங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாடினேன் பம்பரமாக இருக்கட்டும். நாங்கள் சின்ன வயசில் கரலாக்கட்டை அதுதான் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும்போது கரலாக்கட்டை சுற்றுவோம். அதே மாதிரி உரியடி, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் பம்பரம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பம்பரத்தில் விளையாடுறது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமான விளையாட்டு. அதே மாதிரி சில இது இங்கே இருக்கான்னு தெரியல, அவ்வா பந்துன்னு சொல்லுவாங்க. அவ்வா பந்துங்கிறது லப்பர் பாலை வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று ஒருத்தவங்க விளையாடுவாங்க. அதில் வரக்கூடிய காலங்களில் இதை கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்குது. இது ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இது கட்டாயமாக பயில்விக்க வேண்டிய விளையாட்டுகள். இன்றைக்கி குழந்தைகள் முடித்த உடனே நேர
எங்கள் ஊர்லலாம் அப்போ அந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம், லீவு நேரத்தில் காலைல முழிச்சு விளையாட போவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பிள்ளைங்க என்னுடைய நிலைமை என்னென்னா, நேரம் எடுத்தோடனே மொபைல் ஃபோன் கையில், அதில் தான் கேம் ஆடுது. அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. உடல் பயிற்சி முக்கியம். அதே மாதிரி அந்த மனசு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்த பழைய காலத்துடைய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடும்போது உண்மையிலேயே மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உண்மையை நான் பார்த்தோன்னே இந்த டயர் வண்டி, அப்பா நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையில இந்த டயர் வண்டியை வச்சு பந்தயம் வைப்போம். ஒரு ஆமாம், உண்மையிலேயே பம்பரை இதே மாதிரி வைப்போம். அதே மாதிரி சணலில் கயிறு கட்டி ரயில் ஓட்டுவோம். அந்த மாதிரி விளையாட்டுலாம் இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த மாதிரி முயற்சி எடுத்த சகோதரர் சரவணனுக்கு உண்மையிலேயே மனிதநேய கலாச்சார பேரவையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோமா. நன்றி. நீங்க பேசும்போதே உங்க உணர்வை தொட்ட உங்க பழைய உணர்வுகள், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே வெளிவந்துச்சு. உங்க முகத்திலையும் நீங்க பேசின வார்த்தைகள்லையும் நீங்க இளமை காலத்தை எவ்வளவு தூரம் நீங்க நினைவுபடுத்தியிருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உண்மையில இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னா தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இந்த டயர் வண்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த கோலின்னு சொல்லுவாங்க, கோலி அடிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு சில்லு அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உண்மையில அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரவணனுக்கு அவங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இருக்குது. ஏன்னா ரொம்ப இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விளையாட்டுகள் நிறைய இப்போ இல்லாமல் போச்சு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தா பம்பரம் விடுறதுலேயே வந்து பல இது இருக்கும். அதில் போட்டி இருக்கும், கோஸ் அடிக்கிறதுன்னு இருக்கும், ஆக்கு அடிக்கிறதுன்னு இருக்கும். அதனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கே தெரியாமல் போச்சு. பம்பரமே கட்ட பம்பரமே இல்லாத போச்சு. அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டயர் வண்டி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பல வருஷங்களாக இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பிள்ளைங்க இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஏன்னா வந்து நங்கூரி மகா 7 ஷாட் இருக்குது, 7 ஸ்டோன்ஸ் இன்னும் விளையாடுறாங்க நிறைய இடத்துல. பட் ஆனால் அதோட வேகங்கள் குறைஞ்சி போச்சு. அப்புறம் போல் அது கோலிகுண்டை வச்சு அதில் ஒரு பேந்தாங்கர் அடிக்கிறது, அதுக்கு ஒரு போட்டி. இன்னும் நிறைய விளையாட்டுகள் வந்து ஹவா பந்து இருக்குது. பச்சை குதிரை விளையாட்டு நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. அதில் வகையாக இருக்குது, அதெல்லாம் மறந்தே போயிட்டோம். வருங்காலத்தில் அதெல்லாம் கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இங்கே உள்ள வந்து இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிறைய சின்ன வயசு விளையாட்டுகளை ஞாபகப்படுத்தினதோட அறிகுறி. ரொம்ப வயசுல 20 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் மாறினாலும் இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்பயோ திருப்பி இது வெளியே வரும். தேங்க்யூ. நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கார்ல போகாம டயர் உருட்டிட்டே வீட்டுக்கு போயிருவீங்க நினைக்கிறேன். குட்டீஸ், உங்க பேர் என்ன? யாழ்னி. ஓகே, கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது? பையில ஏதோ வச்சிருக்கீங்களே, இது என்ன தெரியுமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? செஞ்சு காட்ட முடியுமா எங்களுக்காக? எஸ். வாவ், சூப்பர். நீங்க என்ன கேம் விளையாண்டீங்க? உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் டயர் வச்சு அந்த விளையாட்டு விளையாடினேன். அம்பு விடுறது அதெல்லாம் விளையாண்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த பானை அடிச்சு நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா நீங்க எல்லாரும்? இங்க நிறைய சாக்லேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? வணக்கம்னா, உங்க பேரு? என் பேர் தாகீர். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கத்துடைய தலைவர். இந்த விளையாட்டு திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய விளையாட்டு திருவிழா, தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை கத்தார்ல கொண்டு வந்திருக்காங்க. கடல் கடந்து மக்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்பதான் கடல் கடந்து தமிழ் வெல்லும் என்ற வார்த்தை வந்து ரொம்ப அழகாக பொருந்தது. அது இந்த இடத்துக்கு பழைய விளையாட்டுகள்லாம் நம்ம சின்ன பிள்ளையில 18 கிட்ஸில் விளையாடின அந்த கோலிக்கா, ஸோ அந்த பல்லாங்குழி, ப்ளஸ் கீத்து இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கீத்துப்பிள்ளி, இந்த மாதிரிலாம் இங்கே பார்க்கும்போது அப்படியே பழைய நினைவுகள்லாம் இருக்குது. அப்படியே பழைய நண்பர்களுடைய ஞாபகங்கள் அறிவிக்குது. கத்தார் தமிழர் ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸு அண்ணன் சரவணனை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலு. அவருடைய பழக்க வழக்கங்களும் சரி ரொம்ப நாளாக. ஸோ அவர் மேலும் மேலும் வளரணும். அவருடைய டீமும் அவரோடு இருந்து ஹோப் பண்ணணுங்கிறது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளும். இதை வந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் தலைவராகிய நிர்வாகம் சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நீங்க இந்த விளையாட்டு திருவிழாக்கு வந்திருக்கீங்க. இங்க நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு. என்னென்ன விளையாட்டு நீங்க பாத்தீங்க? எது விளையாடுனீங்க? உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வணக்கம். ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நம்மளோட தமிழ் கலாச்சாரமான நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் பார்த்ததில் வந்து எனக்கு வில்லம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் நம்ம விளையாடின கேம்ஸு வில்லம்பு, உரியடி, அதுக்கப்புறம் பம்பரம் விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளோட சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லா கேமும் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ கேமை பார்த்ததுக்கப்புறம் கத்தாரில் இப்படி ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இல்லை, இது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். கத்தாரில் முதல் தடவை இந்த மாதிரி பெரிய நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறங்காட்டி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நாங்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருக்காங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு மொமெண்ட் இங்க நடக்குது. இங்க இருக்கிற எந்த குழந்தைங்களும் டயர்டே ஆகல. மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் எல்லா கேம்ஸ்லயும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா, போனை யாருமே எடுக்கல, யாருமே பார்க்கலன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிருக்கிற இந்த தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள்ல உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும்.